ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? புளிச்சக்கீரையை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் போட்டு ஒரு பேனில் அதை எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு இதை போட்டுட்டு மூடி வச்சிடணும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல. கழுவும்போது எடுத்து போடும்போது அந்த தண்ணியாலே இது வந்து வதங்கிடும். நம்ம நிறையா குவான்டிட்டி இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. போட்டோடனே அது கம்மியாயிடுங்க. லாஸ்ட்டில் வதக்கி எடுத்துட்டு அரைச்சி வச்சு தாளித்து ஊற்றி நம்ம சாப்பிட்ற வேணும்தான். இவ்வளோதாங்க. இது செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்ட்டு பார்க்கலாங்களா? இதை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் எனர்ஜி பூஸ்டப் ஆகும். பாடி டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணும். கேஸ் ட்ரபிள் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். பித்தம் இருக்கவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபீவர் டைமில் எதுவுமே சாப்பிட பிடிக்கலனா புளிச்சக்கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா மற்ற டைமில் எல்லாமே கசக்கும். புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா வாயில் ஈஸியாக சுவையை வந்து தூண்டும். அதுக்கப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். கல்லீரலில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இம்யூனோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் மெட்டபாலிசம் எல்லாமே இருக்கிறதுனால போனோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு வந்து யூரின் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கனால இது வந்து சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கு வந்து நல்லது. இதை சாப்பிட்றதுனால மெமரி பவர் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தூக்கம் இல்லாதவங்களாம் இதையும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தூக்கமும் நல்லாவே வரும். அதுக்கப்புறம் கண் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்குமே இது ரெக்வயர் கொடுக்கும். இதோட கெமிக்கல் சப்சீக்வன்ஸ் என்னன்னு தெரியுங்களா? குரோமியம் பிரிக்னோலினேட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட கெமிக்கல் சப்சீக்வன்ஸ் இது இது இருக்கிறனால உங்களுக்கு வந்து சுகரு அந்தமாரி பெரிய லெவலில் வரதுலாம் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹார்மோன் பேலன்ஸை வந்து பேலன்ஸாக வச்சுக்கும். கேர்ள்ஸ்க்கான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒபிசிட்டியில் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். எஃப்ஹெச்எஸ் எல்ஹெச்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதையும் பேலன்ஸ் பண்ணும். ஓவுலேஷனுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. இதோட நேம் ஃபாரின்ல என்ன தெரியுமா? ஆன்டி இன்ஃபர்டிலிட்டி ஹர்ப். இதை சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாமே சால்வ்